மன்னர் மன்னா. ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி. மேடம் சொல்லக்கூடாது. அரிசி பாண்டியன் சொல்ல அரிசி வச்சு குடுத்தாரா அரிசி சொல்ல மந்திரியாரே என்னது புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. புலவரே கவிதையை மட்டும் கூறிட்டு விடுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னுடைய சேவைகளின் பற்றி நிறைய கவிதைகள் வந்து அது லாரி லாரியாக உள்ளது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்பொழுது என்னை கண்களை பற்றி, மூக்கை பற்றி, நடையை பற்றி, உடையை பற்றி, பாவனைகளை பற்றி இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் வர்ணிக்க வேண்டும். அப்படி ஒன்றும் இருக்கின்றது மந்திரியாரே. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அப்படி கூறுங்கள். கண்ணு கார்பெண்டர் வச்சு கர்ணம் ஈஸியாக பட்டா போட்டு ஒதுங்கினது. உதடு தகடு வாங்கி அழிச்சது. மூக்கு கொழுக்கட்டையா புடிச்சது. நான் உன்னை பாடுறேன் பத்தி ஃப்ரிட்ஜில வச்ச தயிர் பாண்டிட்டு மாதிரி ஒரு வெட்டி. தண்ணி ஊத்துனா வளரும் செடி. வெயில வச்ச கரும்பு தோகை மாதிரி ஒரு முடி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு நான் எடுத்துட்டு போவேன் கீரை குழம்பு சாதம். பாட்டில வச்ச பாதரசம் மாதிரி பளபளன்னு இருக்கும் பாதம். புழுகாதே புலவா. ஆஹா, நான் இது வரைக்கும் குச்சதில்ல ஆழ்த்த காலு. மஜாவா போட்டிருக்கேன் கால் மேல காலு. ரொம்ப இருக்கும் ஸ்டாண்டு. ஒரு 2 கைதான் உன்னோட பிராண்டு. என்ன தத்துவம். என் வாழ்க்கை ஏதோ போது. உரிச்சி வச்ச திராட்சை சொல்ல மாதிரி இதுவும் காது. பேசுங்க, என்ன பேசலாம் என்கிட்ட கவுண்டர் இருக்குது. வீடு தொண்டையில குண்டு வச்சா மாதிரி ஒரு குரலு. வெட்டி போட்ட முருங்கக்கா மாதிரி ஒரு விரலு. இது சொல்றேன் கேள்வி புடிச்சிட்டு மாட்டேன். தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராங்க. காஞ்சி பட்டு போட்டா ஐயோ ரொம்ப குழப்பறானே. காஞ்சி பட்டு போட்டா காஜிலகால் மாதிரி. மாடர்ன் ட்ரெஸ் போட்டா மாளவிகா மோகன் மாதிரி. ஐயோ அவர் காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். மொத்தத்துல நீ இருக்கிற வெயிட்டா உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க டைட்டா. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. மொத்தத்துல நீ ஒரு மாசுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படிலாம் சொல்ல நினைச்சீங்களா? எல்லாம் உங்களுக்கு வாங்குற காசுக்காக தாங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. நல்ல முடிவா எடுத்துருங்க. பாக்கெட்ல 10 ரூபா இருந்தாலும் தேடி என்கிட்ட கொடுத்துருங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? பரிசு கொடுங்க. அப்படியே நான் தலையில தூக்கி போற மாதிரி ஒரு பரிசு. ஆமா கொடுத்துருங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? மந்திரியாரே அந்த பரிசை எடுங்கள். வீட்டாக்கு போறேன். அந்த பரிசு தலையில வச்சு தூக்கி போற மாதிரி கேட்டா தலையில வச்சு தூக்கி போறத குடுத்துருக்கீங்க. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த அரசியுடைய ஸ்பெஷல் சிறப்பம்சம். ரொம்ப ஓவர் மேடம். என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்லை, புத்தம் புடிங்க விட்டுருவீங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. வருகிறேன் மேடம். சிவா. ஓகே, பை.